அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டுக்கான பங்குனி உத்திர திருவிழாவை பற்றிய தகவல்கள். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். பங்குனி உத்திர திருவிழாவை பற்றிய பல தகவல்கள் நம்ம ஏற்கனவே தொடர்ந்து நம்முடைய யூடியூப் சேனலில் ஆண்டுதோறும் பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வருடம் இந்த பங்குனி உத்திர திருவிழா எந்த நாளிலே நாம் வழிபட வேண்டும், எந்த நேரத்திலே வழிபட வேண்டும், வழிபாட்டிற்குரிய தகவல்கள், வழிபாட்டினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே இப்போது இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பங்குனி உத்திர திருநாள் அப்படின்னாலே நம்ம முருகப்பெருமான் தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். நான் ஏற்கனவே பல பதிவுகளில் பல முறை சொல்லியிருக்கேன், நம்முடைய தினசரி வாழ்க்கையில் தெய்வ வழிபாட்டிற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வரோம் அப்படின்னு. இதில் இஷ்ட தெய்வம், குல தெய்வம், இல்லை அனைத்து தெய்வங்களையும் நாளுக்கு ஏற்ற மாதிரி கும்பிடுறது, இதை வழக்கமாக எல்லாருமே கடைபிடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இப்படி தினசரி வாழ்க்கையில் நம்ம தெய்வங்களை வழிபட்டு வந்தால் கூட சில தெய்வங்களை சில நாள்களிலே வழிபடும் போது நமக்கு கூடுதல் தெய்வத்தின் அருள், தெய்வத்தின் கடாட்சம் கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா தெய்வங்களுக்கு உரிய நாளாக இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த பங்குனி உத்திர நாள் முருகப்பெருமானுக்கு உரிய நாளாக இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த 2025ஆம் ஆண்டுக்கான பங்குனி உத்திர திருநாள் என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா வருகின்ற 11ஆம் தேதி 11/4/2025. இந்த நாளில் பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம் இருக்குது. பௌர்ணமி இருக்கா, பௌர்ணமி திதி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. பௌர்ணமி திதி 12ஆம் தேதி தான் வருது. அப்போ நம்ம எப்படி கொண்டாடுறது, 11ஆம் தேதியா 12ஆம் தேதியா அப்படின்னு கேட்கும்போது இங்கே நம்ம எதை முக்கியமாக மனதில் கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம் அப்படின்னு இந்த திருவிழாக்கே பெயர் இருக்கு இல்லையா, முருகப்பெருமானை வழிபடக்கூடிய அந்த நாளுக்கு பெயர் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்ட காரணத்தினால அந்த உத்திர நட்சத்திரம் எந்த நாளிலே இருக்கிறதோ அந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை வழிபட வேண்டும். இது பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில், பழனியில் இந்த பங்குனி உத்திர திருநாளை 11ஆம் தேதி தான் முருகப்பெருமானுக்கு வழிபாட்டிற்குரிய சிறப்பு நாளாக கொண்டாடிக்கிட்டு வர்றாங்க. இந்த வருடமும் அதே மாதிரி தான் இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது நம்ம பௌர்ணமி திதி 12ஆம் தேதியாக இருந்தால் கூட 11ஆம் தேதியே நம்ம பங்குனி உத்திர திருவிழாவை, அதாவது முருகப்பெருமானை வழிபட வேண்டும். சரி, இந்த பங்குனி உத்திர திருநாளில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பங்குனி உத்திர திருநாளில் தான் தெய்வ திருமணங்கள் அதிகமாக நடைபெற்று இருக்குது. சிவபெருமான் பார்வதி தேவியாருக்கு இந்த பங்குனி உத்திர திருநாளில் கல்யாணம் நடந்திருக்கு. சிவபெருமானுடைய கருத்தின்படி தெய்வானையை முருகப்பெருமான் மணந்து கொண்டதும் இந்த பங்குனி உத்திர திருநாள். ராமர் சீதைக்கு திருமணமான நாள் பங்குனி உத்திர திருநாள். மகாலட்சுமி மகாவிஷ்ணுவுக்கு திருமணம் நடைபெற்ற நாள் இந்த பங்குனி உத்திர திருநாள். இப்படி பார்த்திங்கன்னா தெய்வ திருமணங்கள் எல்லாம் நடைபெற்ற நாளாக இந்த பங்குனி உத்திர திருநாள் இருக்குன்னா அது எவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும், எவ்வளவு சுபமுகூர்த்த நாளாக இருக்கும். அந்த நாளில் நம்ம வழிபாடு செய்தோம்னா எல்லா தெய்வங்களும், கல்யாணம்னாலே மகிழ்ச்சி தானே, அதனால் எல்லா தெய்வங்களுமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் நமக்கு அருளை வாரி வாரி வழங்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பங்குனி உத்திர திருநாள். அதனால் நம்ம இந்த நாளில் என்ன வேண்டுகோள் இருக்கோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். பார்த்திங்கன்னா திருமணமாகாதவர்கள் சீக்கிரம் கல்யாணம் ஆனால் போதும், நல்ல வரன் கிடைக்கணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. அது கிடைக்காமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. வேலை கிடைக்காதவர்கள், எங்களுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது, வர்ற மாதிரி தட்டிட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு சிலருக்கு குழந்தையே இல்லை, தங்குதுங்க, ஆனால் குழந்தை பிறக்க மாட்டேங்குதுங்க, இல்லை பிறந்தும் தங்க மாட்டேங்குதுங்க அப்படின்ற குறை இருக்கிறவங்க, சொத்து பிரச்சனை, இடப்பிரச்சனை மற்றும் நோய் என்னன்னே தெரியல, எத்தனை மாத்திரை மருந்து சாப்பிட்றேன் அப்போ கூட குணமாக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த பங்குனி உத்திர திருநாளில் நம்ம முருகப்பெருமானை வழிபடலாம். எப்படி வழிபடணும் அதைத்தானே கேட்குறீங்க. முருகப்பெருமான் கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டோம்னா மனமிறங்கி நாம் கேட்பவற்றை நமக்கு வாரி தரக்கூடிய வள்ளல். இந்த வள்ளல் அப்படின்ற சொல்லே பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் என்ன பண்ணணும், நமக்கு என்ன தேவையோ அதை இந்த பங்குனி உத்திர திருநாளில் முருகப்பெருமான் கிட்ட வேண்டுகோளாக வைத்து நாம் வழிபடணும். எப்படி வழிபடணும், அன்றைக்கு விரதம் மேற்கொள்ளணுமா,
அப்படின்னு கேட்டிங்கன்னா விரதம் மேற்கொள்ள முடியும், எங்கள் உடம்பு தாங்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே விரதத்தை மேற்கொள்ளணும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா வேலை வாய்ப்பை தேடுறவங்க, திருமண வயதில் நிற்பவர்கள், குழந்தை பேர் இல்லாதவர்கள் அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா இளவயது உடையவர்களாகத்தான் இருப்பாங்க. அதனால் இவங்கெல்லாம் விரதம் மேற்கொள்ள முடிஞ்சால் கட்டாயம் விரதத்தை மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு. இதில் விரதம் மேற்கொள்ள முடியாதவர்கள் யார் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். பார்த்திங்கன்னா அதில் முக்கியமாக நான் சொல்லுவேன், வயதானவர்கள், சிறு பிள்ளைகள், கர்ப்பிணி பெண்கள், இவங்கெல்லாம் கட்டாயம் விரதத்தை தவிர்ப்பது தான் நல்லது. இப்போ நிறைய பேர் மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா விரதத்தை எப்படி மருந்து ஏதாவது சாப்பிட்டு தான் மருந்து மாத்திரை போட முடியும் இல்லையா. அதனால் அப்பேற்பட்டவங்க அத்தனை பேர் சுகர்லாம் இருக்கிறவங்க கட்டாயம் முடியாது. அதனால் இல்லையே முடியலையே நம்ம கேட்ட வரம் கிடைக்காதா அப்படின்லாம் அதாவது ஒரு ஐயப்பாடு இருக்க வேண்டாம். உங்களுக்கு ஐயப்பாடு இல்லாமல் நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட விரதம் இல்லாமல் கூட வேண்டலாம். விரதம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் மட்டுமே, அதாவது இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இருக்கணும். இதில் முக்கியமாக ஒன்று சொல்கிறேங்க, குழந்தை இல்லாதவர்கள் முருகப்பெருமான் கிட்ட விரதம் இருந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா கட்டாயம் குழந்தை பேரு கிடைக்கும். அதனால தான் சஷ்டி விரதத்தன்னைக்கு நம்ம சாப்பிடாம விரதம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நம்ம பெரியவங்கெல்லாம் காலங்காலமாக சொல்லிக்கிட்டு வர்றாங்க. சரி, இப்போ இந்த பங்குனி உத்திர திருநாளில் நம்ம முருகப்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடு வீட்டிலே செய்யணும், எளிமையாகவும் செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அதுதானே அடுத்த கேள்வி. ஒன்றும் இல்லைங்க, முருகப்பெருமானுடைய படம் இருக்கா, இல்லை வேல் இருக்கா, எதுவாக இருப்பினும் அதை சுத்தப்படுத்திக்கோங்க. அது இல்லை இது இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு கையை பிசைஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க. அதாவது முருகப்பெருமான் படம் இருக்குங்க, வேல் இல்லைங்க அப்படின்னு நினைப்பீங்க. வேல் இருக்குங்க, முருகப்பெருமான் படம் இல்லாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு வைங்க. அதனால் அதெல்லாம் எது இருக்கோ அதை வைத்து நீங்கள் திருப்தியாக வழிபாடு செய்யணும். என்ன பண்ணணும்னா, படம் இருக்கிறவர்கள் நல்லா சுத்தமாக படத்தை வச்சுக்கிட்டு அன்றைக்கி மனமாக ஜவ்வாது அப்படின்னாலும் முருகப்பெருமான் தான் நினைவுக்கு வருவார். பல பாடல்களில் ஜவ்வாது தொடர்பு படுத்தி முருகப்பெருமான் பாடல்கள் இருக்குது. அதனால் ஜவ்வாது படத்துலையே பூசிக்கோங்க. நல்ல மனமுள்ள மலர்கள் சாற்றி நீங்கள் நைவேத்தியமாக சக்கரை பொங்கல் செய்ய முடிஞ்சால் செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பாயசம், அப்படி இல்லைன்னா பால் பழங்கள், எளிமையாக என்ன வைக்க முடியுமோ அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளணும். விரதம் மேற்கொள்பவர்கள் பகவானுக்கு, அதாவது முருகப்பெருமானுக்கு என்ன நைவேத்தியமாக படைக்கிறோமோ அதை ஒரு வேளை சாப்பிட்டு கொள்ளலாம். காலையில் சாப்பிடக்கூடாது, இரவு சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் தான் நம்ம விரதத்தை பாரணை, அதாவது விரதத்தை முடிச்சுக்கணும். அதனால் நம்ம அன்னைக்கு மதிய பொழுது சாப்பிடும் பொழுது நம்ம முருகப்பெருமானுக்கு என்ன நைவேத்தியமாக வச்சுருக்கோமோ அதைத்தான் சாப்பிடணும். இப்படி விரதத்தை மேற்கொண்டு அன்றைக்கு நம்ம முருகப்பெருமான் வழிபாடு துவங்கும் போது நம்ம மனமாக படமெல்லாம் வச்சுக்கிட்டு வேல் இருந்ததா அதற்கும் அபிஷேகம் செய்யணும். பாலால் அபிஷேகம் செய்யலாம், சிலை இருந்தால் பாலால் அபிஷேகம் செய்யுங்க. இந்த அபிஷேகம் செய்த பாலை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்போவுமே ஒரு வேலாகட்டும் இல்லை சிலையாகட்டும் அதை நல்லா கழுவிட்டு அதை சுத்தப்படுத்திக்கிட்டு தான் அபிஷேகம் செய்வோம் இல்லையா. அந்த அபிஷேகம் செய்த பாலை நாம் பருகலாம். நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு சங்கடங்கள் இருந்தால் கூட அது நீங்கிடும். அகமும் புறமும் சுத்தப்படும். இந்த அபிஷேகம் எல்லாம் செய்கிறதுனால மனமும் தூய்மை பெறும். அதனால் அபிஷேக பாலை குடிச்சுக்கலாம். இப்படி முருகப்பெருமான் வழிபாட்டிலே நம்ம எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தூப தீபங்கள் எல்லாம் காமிச்ச பின்னாடி நம்ம என்ன பண்ணோம், கொஞ்ச நேரம் பூஜை அறையிலேயே இருந்துக்கிட்டு முருகப்பெருமானுடைய நாமங்கள், அதாவது ஓம் சரவண பவ ஓம், அதுக்கு மேலே மந்திரம் கிடையாது. இது எதுக்காக நான் திரும்ப ஒவ்வொரு பதிவிலையும் இதையே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் தமிழ் மந்திரமாகட்டும் அந்த செய்யுளாக வருது இல்லையா, அது வாசிக்க தெரியாமல் அந்த சேர்த்து படிக்கும் பொழுது தவறாகவும் படித்து அதற்கு தவறான, எப்போவுமே ஒலிக்கு ஒரு மகிமை உண்டு. அந்த மகிமை, அந்த ஒலி தவறுதலாக இருந்ததுதான் அது சரியாக இருக்காது இல்லையா. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த சமஸ்கிருத மந்திரத்தையும் இந்த தமிழ் செய்யுளையும் கொஞ்சம் குறைச்சி சொல்லுவேன். நீங்கள் இப்போ சஷ்டி கவசமாக அது எல்லாருக்குமே தெரியும், அதனால் எல்லோரும் பாடுங்க அப்படிம்பேன். கந்தர் அனுபூதி, சஷ்டி கவசம், இந்த கந்தர் அனுபூதி கூட கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் சஷ்டி கவசம் எல்லாரும் பாராயணம் பண்ணுற மாதிரி எளிமையாக இருக்குது. திருப்புகள் எல்லாம் படிக்கலாம். திருப்புகள் எல்லாம் எப்போவுமே எல்லாருமே கற்று வச்சுக்கணுங்க. அது சந்தமெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் இதெல்லாம் தெரிந்தவர்கள் இதை பாடிக்கோங்க. முருகப்பெருமானை பற்றி என்ன தெரியுதோ அதை பாடிக்கோங்க. நீங்கள் பாட்டாக தெரிஞ்சால் கூட பாடிக்கோங்க. இல்லை ஒன்றுமே தெரியலீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்போ இளைய தலைமுறைகள் பார்க்குறீங்க அப்படின்னா ஓம் சரவண பவ ஓம் அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் எண்ணிக்கையில் சொல்லணுன்னா 108 முறை குறைந்தபட்சம் சொல்லிக்கிட்டு
முருகப்பெருமானை நினைத்து கொண்டு உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் முழுமையாக அதை மனதிலே நிறுத்தி நம்முடைய எண்ணத்தை வந்து இறைவனிடம் செலுத்தி நம்ம எண்ணமும் இறைவனுடைய அருளும் பார்த்திங்கன்னா நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி நம்ம தான் கொண்டு வரணும். நம்ம எண்ணத்தை செலுத்த வேண்டும். அப்படி நம் மனதை ஒருநிலைப்படுத்தி வணங்கியவர்கள் பார்த்திங்கன்னா சீக்கிரம் பலன் கிடைத்து நலன் அடைகிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து பலனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஏன்னா நம்ம பூர்வ ஜென்மத்தில் என்ன கர்மா செஞ்சுருக்கோமா அதெல்லாம் பார்த்திங்கன்னா வழிபாட்டின் மூலமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வந்து அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிளிக் ஆகும். திடீர்னு பார்த்திங்கன்னா இத்தனை காலம் நான் வணங்கினேனே அப்போது கிடைக்கலையே, ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக என்னமோ மனதுக்கு நெடுதலாக சாமியை கும்பிட்டாலும் ஒரு மாதிரி இருக்குது, கும்பிடலைனாலும் ஒரு மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன், ஆனால் என்ன இப்போ திடீர்னு கிளிக் ஆகிருக்கு அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அது பார்த்திங்கன்னா அந்த கர்மா எல்லாம் தொலைஞ்சு இருக்கிற நேரமாக இருக்கும். அதனால் நமக்கு பார்த்திங்கன்னா பலன்கள் கிடைக்கக்கூடிய நேரம் வந்த உடனேயே பலன்கள் அப்படியே கிடச்சிருது. அதனால் அதுக்காக தான் வழிபாடெல்லாம் அதற்காக தான். நம்ம கர்மா எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரணும். அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த பங்குனி உத்திர திருநாளில் முருகப்பெருமான்கிட்ட உங்களுக்கு தேவையானவற்றை கேட்டு வழிபட்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றி கொள்ளுங்க. சரி, எந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யணும் அடுத்தது அதுதானே கேள்வி. சரி, நேரம் பார்த்துடலாமா? இப்போது 2025ஆம் ஆண்டுக்கான பங்குனி உத்திர திருவிழாவுக்கான நாள் 11ஆம் தேதி. பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் ஏப்ரல் 10ஆம் தேதி பிற்பகல் 12:24 தொடங்கி ஏப்ரல் 11 பிற்பகல் 3:10 வரைக்கும் இருக்குது. இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் தோணும், நமக்கு இந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியே உத்திர நட்சத்திரம் வருதே, அப்போ நம்ம வந்து அன்னைக்கு கொண்டாடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி மாலை வேணால் நீங்கள் கொண்டாடிக்கலாம். கோயிலுக்கு போகிறது இல்லை முருகப்பெருமான் வழிபாடு அன்றைக்கி மாலையிலிருந்தே தொடங்கி கொள்ளலாம். இதில் உங்களுக்கு இந்த சூரிய உதயம் அந்த உதய நாளிகை என்றைக்கு இருக்குது, உத்திர நட்சத்திரமும் அந்த உதய நாளிகை என்னைக்கு சேருதோ அன்றைக்கி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது வழக்கம் இல்லையா. அதனால தான் பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி முழுக்க மதியம் 3 மணி வரைக்குமே இருக்குது இல்லையா. அதனால் 11ஆம் தேதி பங்குனி உத்திர திருநாளை முருகப்பெருமான் வழிபாட்டை நம்ம மேற்கொள்வது ரொம்பவே சிறப்பு. இதில் ஒரு சிலர் கேட்பீங்க, சரிங்க 3 மணி வரைக்கும் எங்களுக்கு முடிஞ்சிருதே, அப்போ நாங்கள் வந்து இரவு பொழுது சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 2 சாய்ஸ் தரேன். ஒன்று, காலையில் வந்து விரதத்தை 11ஆம் தேதி விரதத்தை தொடங்கி மதிய பொழுதும் சாப்பிடாமல் இரவு பொழுது சாப்பிட்டு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மதிய பொழுதோட விரதத்தை முடித்து கொண்டு மதியமும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பகவானுக்கு முருகனுக்கு படைத்த நைவேத்தியத்தை சாப்பிட்டு இரவும் சாப்பிட்டு கொள்ளலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயங்க, இப்படி முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்கிறவர்களும் விரதம் மேற்கொள்கிறவர்களும் என்ன பண்ணணும்னா தான தர்மம் கட்டாயம் செய்யணும் அன்றைக்கி. அதனால் தான தர்மம்னா என்ன பெருசாக செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. பொதுவாகவே தான தர்மம் வந்து நம்ம சூழ்நிலை இந்த உலகத்தின் இயற்கையை வைத்து தான் நடைபெறணும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாருமே நீர்மோர் கொடுக்கறது, பானகம் கொடுக்கறது, எலுமிச்சம் அந்த பானகத்தில் புழிஞ்சு கொடுக்கறது எதுக்குன்னா இந்த சூட்டை தணிப்பதற்காக போகிற பக்தர்கள் இல்லை கால்நடையாக போகின்றவர்கள் நம்ம தெரு வழியாக யாராவது போனாங்கன்னா அவங்க குடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு, இல்லாட்டி பானை நிறச்சி தண்ணி வச்சுட்டா தாகத்தோட போவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் குடிச்சிட்டோம் அப்படின்றதுக்காக இயற்கையாக இந்த காலகட்டத்தில் நம்ம தான தர்மமாக கொடுக்க வேண்டியது இது. நீர்மோர் கொடுக்கலாம், பானகம் கொடுக்கலாம், மற்றும் குளிர்ந்த நீர் கொடுக்கலாம். அதாவது இயற்கையாக இருக்கக்கூடிய பானை நீர் எல்லாம் கொடுக்கலாம். இப்படி கொடுப்பதும் ஒரு தானம் தான். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பறவைகளுக்கெல்லாம் கூடங்க அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்களில் டப்பாலெல்லாம் கொண்டு போய் தண்ணி அங்கங்கே வச்சு விடுங்க. அது கூட தான தர்மம் தான். நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து அந்த ஆறறிவு படைத்தவர்களுக்கு மட்டும்தான் தானம் கொடுக்கணும் அப்படின்னு, கிடையவே கிடையாது. சிற்றெரும்பு இருக்கு இல்லையா, அதிலிருந்து நம்ம வந்து எல்லாருக்குமே எல்லா ஜீவராசிகளுக்குமே எல்லா ஜீவன்களுக்குமே நம்ம வந்து தானம் கொடுக்கலாம், தர்மம் செய்யலாம். சரி, இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் அத்தனை பேருக்குமே நீங்கள் பகிரணும், ஷேர் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகான் பட்டனை அழுத்திக்கோங்க. அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. இதுக்கு பின்னாடி நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம விஹா ஆன்லைன் பற்றி தெரியாதவங்களுக்காக நான் எப்போவுமே கடைசியில் சொல்கிறது வழக்கமாக வச்சுருக்கேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு
ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அங்கே எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் காமிக்கும். அதை டவுன்லோட் செஞ்சுக்கோங்க. டவுன்லோட் செய்த பின்னாடி மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் அப்படின்னு பெயர் பச்சை எழுத்தில் இருக்கான்னு பார்த்து உறுதிப்படுத்தி கொண்டு அந்த ஆப்பை உங்கள் செல்லில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் www.viha.online அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய இ-காமர்ஸ் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதுலேயும் பொருள்கள் பார்க்கலாம், வாங்கலாம். நீங்கள் உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் டொமெஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் இருக்குன்றத நான் சொல்லிடுறேங்க. இது தவிர பொருள்களை நாங்கள் நேரில் தான் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. இதற்கான ஃபோன் நம்பர், அதாவது எங்கள் கடை விஹா கடை இருக்கு இல்லையா, அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் மற்றும் கூகுள் ரூட் மேப் அத்தனையுமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் லிங்காக தரப்பட்டிருக்கும். அதை தொடர்ந்து வந்துக்கலாம் நீங்கள். அது தவிர பார்த்திங்கன்னா எங்களுடைய இ-காமர்ஸ் வெப்சைட் மற்றும் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தாமதப்படுத்தாமல் உடனே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நிறைய சிறப்புகள், நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது நீங்கள் மொழி மாற்றம் செய்து கொள்ளலாம். இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் ஆகட்டும், இல்லை எங்களுடைய ஆன்லைன் ஷாப்பிங் விஹா ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் ஆகட்டும் மொழி மாற்றம் செய்து கொள்ளலாம். கரன்சி சேஞ்சிங், இப்படி ஃபீச்சர்ஸ் எல்லாம் நிறையவே கொடுத்துருக்கு. அதில் போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரி, என்ன விதமான பொருள் தான் விற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புடவை கூட அநேகமாக விஹான்லேருந்து தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். இந்த காம்பினேஷன் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி புடவைகள் இருக்குது, இந்த மாதிரி நகைகள் இருக்குது. இன்றைக்கி மோதிரம் போடலையா, மறந்துட்டேன், க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அப்படி. ஓகே, புடவை இருக்குது, நகைகள் இருக்குது, முருகப்பெருமான் படம் இருக்குது, வேல் இருக்குது, இன்னும் நிறைய ஆன்மீக பொருள் எல்லாம் இருக்குங்க. அது போய் பாருங்கள், அதுக்கு வேல்யூவே தனின்னு நான் சொல்லுவேன். அது தவிர பார்த்திங்கன்னா ஸ்கின் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நானே சோப்புகள் எல்லாம் எந்த கலப்படமும் இல்லாமல், அதாவது 0% கெமிக்கல் நான் உறுதியாக அடித்து சொல்லுவேன். நிறைய ப்ராசஸ் பண்ணி தான் அது பண்ணுறேன். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எந்த சோப்பிலும் கிடைக்காத ரிசல்ட் இதில் மட்டும் எப்படி கிடைக்குது அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நான் கெமிக்கல் கிடையாது, கெமிக்கல் இல்லாமல் ப்ராசஸ் பண்ணி பண்ணுறேன். அதனால் சோப்புகள் எல்லாம் அவரவர்களுடைய ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஜெல்ஸ் நிறையா இருக்குது, லிப் பாம் இருக்குது, கருப்பாக இருக்குது லிப் அப்படின்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் கூட பார்த்து வாங்கிக்கலாங்க. சரி, உங்கள் பொருள்கள் இந்த 3 இடம் சொன்னீங்கள்ல, உங்களோட இ-காமர்ஸ் வெப்சைட், அப்புறம் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் மற்றும் உங்கள் கடையில் மட்டும்தான் கிடைக்குமா, இல்லை வேறு எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எங்கேயுமே கிடைக்காது. எங்கள் விஹா கடைக்கு கிளைகள் வேறு எங்கேயுமே உலகத்தில் கிடையாதுங்க. அதே போல் வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் எங்கள் பொருள்கள் விற்பனைக்கு கிடைக்காது. அப்படி கிடச்சதுன்னா அது டூப்ளிகேட். என்னுடைய சிம்பிள் யாராவது பயன்படுத்துனாங்க, விஹான்ற முத்திரை யாராவது பயன்படுத்தினாங்கன்னா என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்லி அந்த மாதிரி எல்லாம் தடுத்து நிறுத்தியிருக்கோம். என்னுடைய புகைப்படம், வீடியோ, ஆடியோ எல்லாம் பயன்படுத்தி விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா சொல்லுங்கள். நான் எங்கள் விஹா ஆன்லைன் தவிர வேறு எங்கேயுமே விளம்பரம் செய்வது கிடையாது. அதனால் அதில் தெளிவாக இருங்க. ஏன்னா நான் இவ்வளோ பெருமையாக என் பொருள் சொன்ன பின்னாடி விஹான் போட்டுக்கணும் எங்கேயாவது வாங்கிக்கிட்டு அது பூசிக்கிட்டு நல்லா இல்லைன்னு என்ன தான் திட்டுவீங்க, அப்புறம் உங்கள் பணமும் வீணாக போகும் இல்லையா? அந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காகத்தான் நம்முடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது திரும்ப திரும்ப. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வரைக்கும் நம்ம விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோடு பண்ணி வச்சுருக்காங்க. சரி, மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம்.